Hello, mic testing. Hello, mic testing. Hello. வெல்கம் பேக் டு ஓல்ட் இஸ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு டேப் ரெக்கார்டரில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ரெக்கார்டிங் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எரேஸ் ஹெட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அது மாதிரி இதில் உள்ள ஒவ்வொரு பார்ட்டும் என்னென்ன பண்ணுதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டேப் ரெக்கார்டர் வந்து பாடி வந்து உடஞ்சி போச்சு. அதனால் என்ன பண்ணோன்னா அந்த டேப் ரெக்கார்டரில் உள்ள எல்லா பார்ட்டையும் தனித்தனியாக பிரித்து மெக்கானிசம் தனியாக, ஸ்பீக்கர் தனியாக, அதோட சர்க்கியூட் போர்டு தனியாக நான் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து என்னென்னா மெயினாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெக்கார்டிங் பட்டன் தான் இருக்குது. இந்த ரெக்கார்டிங் பட்டனில் வந்து ஒரு லிவர் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த லிவர் என்ன பண்ணோன்னா இந்த போர்டில் இந்த லிவரை போய் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம் நம்ம ரெக்கார்டிங் பண்ணும்போது. இதில் இது ப்ளே, இது ரெக்கார்டிங். இந்த ரெக்கார்டிங்கை நாம் இப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த பட்டன் வந்து உள்ளே போகாது. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா இந்த கேசட்டில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன பார்ட் இருக்கும், இதில் ஒரு சின்ன பார்ட் இருக்குது. இது நம்ம கேசட்டை இதில் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த லிவர் லேஸாக இப்படி அசையும். இந்த பாருங்கள், இந்த அசைது பாருங்கள். இப்போ தான் இந்த பட்டன் வந்து உள்ளே போகும். ஏன்னா இங்கே ஒரு லாக் வச்சுருக்குறாங்க. நான் இப்போ ப்ரெஸ் பண்ணால் இந்த லாக் வந்து இதை கீழே விடாது. ஆனால் இந்த லிவரை நான் இந்த மாதிரி நான் அசைச்சிட்டு இப்போ ப்ரெஸ் பண்ணால் நான் போகுது பாருங்கள். இது எதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்கன்னா, இப்போ இதில் வந்து ஒரு நல்ல பாட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரிஜினல் ரெக்கார்டிங்கில் நல்ல பாட்டு இருக்குது, தெரியாமல் சின்ன பிள்ளைங்க இது இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இதை ப்ரெஸ் பண்ணிட்டாங்கன்னா இதில் இருக்க பாட்டு வந்து அழிஞ்சு போகும். இதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பாட்டு வந்து அழிக்க முடியாமல் இருக்குன்னா இதில் ஒரு லாக் இருக்கு பாருங்க, இந்த லாக்கை உடச்சி விட்ருவாங்க. இதை இருக்குது, இதை உடச்சாச்சு. இந்த சைடையும் இதை உடச்சி விட்ருவாங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்து 2 சின்ன குழி இருக்குது. இதனால என்ன பண்ணுறோன்னா நம்ம இதில் போட்ட உடனே இது அதில் போய் லாக் ஆகிடுது. இந்த லிவர் வந்து ரிலீஸ் ஆகலை. இப்படி ரிலீஸ் ஆனால் தான் ரெக்கார்டிங் ஹெட்டு கீழே போகும். இப்போ இந்த கேவிட்டி இருக்கிறனால இது வந்து இப்போ நம்ம எரேஸ் பண்ண முடியாது. நான் கேசட்டை போட்டாலும் என்ன செய்ய முடியாது, இந்த மாதிரி எரேஸ் பட்டன், ரெக்கார்டிங் பட்டன் வந்து உள்ளே போகாது. இதுதான் இதோட ரீசன். அப்போ சில கேசட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உடச்சி வச்சுருப்பாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா இதை வந்து இனி நம்ம ரெக்கார்டிங் பண்ண முடியாது. ஆனால் அதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன பண்ணலான்னா, நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன பேப்பர் எடுத்து இந்த மாதிரி மடக்கி இந்த இடத்துல, இப்போ இதான் ரெக்கார்டிங் உள்ளே போகுது, நான் இந்த இடத்துல வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் இங்கே ரிலீஸ் ஆகிட்டு இப்போ நான் ரெக்கார்டிங் ஹெட்டு நான் உள்ளே பாருங்க, நான் உள்ளே போயிட்டு இந்த உள்ள லாக் ஆகிட்டு. இது பண்ணலாம், ஆனால் எல்லாரும் இந்த மாதிரி ட்ரை பண்ண மாட்டாங்க. அது ஈஸியாக யாராவது சின்ன பிள்ளைங்க அதை வந்து எரேஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இதை உடச்சி விட்ருவாங்க. அதனால் வந்து இதை வந்து எரேஸ் பண்ண முடியாது. இது வந்து ஆடியோ அவுட்டு ப்ரீஆம்புக்கு போய் ஆம்பிளிஃபயருக்கு போய் இது வால்யூம் கண்ட்ரோல் ஸ்பீக்கருக்கு போகுது. ஓகே, இப்போ நான் இதை மாட்டுறேன். இப்போ இதில் பாருங்கள், நான் கரெக்டாக இந்த போர்டில் இந்த லிவர் இந்த இருக்குது, இந்த லிவர் ஜாயிண்ட் ஆகிருக்குது. நான் இதை ப்ரெஸ் பண்ணும்போது நான் இதை கையெடுத்து நான் ரிலீஸ் பண்ணுறேன். கேசட் போட்ட மாதிரி நான் இதை ரிலீஸ் பண்ணுறேன். இந்த உள்ளே போகுது, இது அமைஞ்சிட்டு இப்போ இது வந்து எரேஸ் பண்ணுறதுக்கான ஓகே. இப்போ இது வந்து ப்ளே ஹெட்டு, இது எரேஸ் ஹெட்டு. ஆக்சுவலி நாம் என்னென்னா இந்த மாதிரி கேசட்டை போட்டுட்டு நம்ம ரெக்கார்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி ரெக்கார்டிங் ஹெட்டும் எரேஸ் ஹெட்டும் அந்த ரீலில் படுது, ப்ளே ஹெட்டும் படுது. இது என்ன பண்ணோன்னா அந்த இதில் இருக்கக்கூடிய பாட்டை வந்து எரேஸ் பண்ணிட்டு போகுது. இதில் வந்து நமக்கு சிக்னல் வந்து உள்ளே போகுது. இதில் தான் வந்து ஆடியோ சிக்னல் உள்ளே போகுது. இது எரேஸ் பண்ணும்போது ஆடியோ சிக்னல் இதில் உள்ளே போய் அதில் ரெக்கார்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா இதில் வந்து இது வந்து இந்த டேப்பில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. நான் இப்போ வந்து ஒரு மேக்னெட்டை வைக்கிறேன், இந்த ஒட்டுது பாருங்கள், இந்த ஒட்டிட்டு இந்த ஒட்டிருக்கு பாருங்க. ஸோ இதில் ஒரு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இப்போ எரேஸ் பண்ணும்போது என்னென்னா இதில் இருக்கக்கூடிய இந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியில் தான் அந்த சவுண்ட் சிக்னல் வந்து ஆடியோ சிக்னல் இருக்குது. அதை எரேஸ் பண்ணி விட்டுறது. இந்த ப்ளே ஹெட் வழியாக நம்ம என்ன சிக்னல் உள்ளே கொடுக்குறோம், இப்போ நம்ம மைக் வழியாக நான் பேசுகிறது உள்ளே போய் இதில் இது மூலமாக தான் ரெக்கார்ட் ஆகுது. இது எரேஸ் மட்டும்தான் பண்ணுது. இந்த ஹெட் வந்து எரேஸ் மட்டும்தான் பண்ணுது. இப்போ நான் இதை ப்ளே பண்ணி காமிக்கிறேன், முதல்ல எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
ஓகே, சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இப்போ ப்ளே பண்ணுறேன். இப்போ பாருங்க, ப்ளே ஹெட் மட்டும்தான் இதில் ஓட்டிகிட்டு இருக்கு. எரேஸ் ஹெட் தான் இருக்குது. ஓகே, ஓகே, இப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன். இதில் எல்லாமே ஃபங்க்ஷனில் இருக்குது. நான் இப்போ ரிவர்ஸ் பண்ணுறேன். இந்த ரிவர்ஸ் ஓடிட்டுருக்கு. இப்போ ப்ளே பண்ணுறேன். இப்போ ஃபார்வர்ட் பண்ணுறேன். எல்லாமே சூப்பராக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. இப்போ இப்போ ப்ளே பண்ணுறேன். ஓகே, சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ரெக்கார்டிங் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் இந்த கேசட்டை வந்து நான் ரெக்கார்டிங் பண்ண போகிறேன். இதில் வந்து அந்த 2 இது வந்து உடையாமல் இருக்குது, அதனால் ரெக்கார்டிங் பண்ணலாம். ஓகே, இந்த லிவர் பாருங்கள், இந்த இங்கே போயிட்டு. ஸோ நான் இப்போ இந்த மைக் வழியாக நான் ரெக்கார்டிங் பண்ண போகிறேன். இப்போ இந்த பக்கம் எம்டி பண்ணிவிட்டு நான் ரெக்கார்டிங் பண்ணுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் ரீல் இருக்குது, அது போன அப்புறம் தான் ரெக்கார்ட் ஆகும். இப்போ வந்து ஒயிட் ரீல் தான் போயிட்டுருக்கு, இப்போ ரெக்கார்ட் ஆகாது. ஹலோ ஹலோ ஹலோ, ஐ எம் ஜஸ்ட் ரெக்கார்டிங் ஆன் அ மேக்னெட்டிக் டேப். ஹலோ ஹலோ, திஸ் இஸ் எ டெஸ்டிங். ஐ எம் ரெக்கார்டிங் ஆன் அ மேக்னெட்டிக் டேப். ஓகே, இப்போ நான் ரிவர்ஸ் பண்ணுறேன். எம்டி ஆகிட்டு. ஓகே, இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஹலோ ஹலோ ஹலோ, ஐ எம் ஜஸ்ட் ரெக்கார்டிங் ஆன் அ மேக்னெட்டிக் டேப். ஹலோ ஹலோ, திஸ் இஸ் எ டெஸ்டிங். ஐ எம் ரெக்கார்டிங் ஆன் அ மேக்னெட்டிக் டேப். ஓகே, ஸோ நம்ம ரெக்கார்ட் பண்ணது சூப்பராக ரெக்கார்ட் ஆகிருக்கு. இது என்னென்னா, இந்த ரெக்கார்டு, இந்த எரேஸ் ஹெட் வந்து அந்த ஏற்கனவே அதில் இருக்கக்கூடிய அந்த ஆடியோவை எரேஸ் பண்ணுது. நான் பேசக்கூடிய இந்த சிக்னல் வந்து இந்த மைக் வழியாக போய் இந்த ஹெட் வழியாக போய் தான் அதில் பழையபடி ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து என்ன பண்ணிங்கன்னா, இதை வந்து ப்ராஜெக்டாக பண்ணலாம். அதாவது ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு இது, ஏன்னா இது வந்து ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்ட். என்னென்னா, இந்த மாதிரி ஒரு மேக்னெட்டிக் டேப்பில் நம்ம வந்து ஆடியோ சிக்னலை எப்படி ரெக்கார்டிங் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த பிள்ளைங்களுக்கும் நல்ல அது நம்ம பழைய டெக்னாலஜி புரியும். இது மாதிரி நாம் உங்கள்கிட்ட ஏதாவது பாடி டேமேஜ் ஆன ஒரு செட் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு இதை ப்ராஜெக்டாக கொடுங்க. கண்டிப்பாக வந்து பிள்ளைங்களுக்கு இது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராஜெக்டாக இருக்கும். அதில் உள்ள டெக்னாலஜி, அது எப்படி ரெக்கார்ட் ஆகிருக்குது, எந்த மாதிரி ப்ளே ஆகுது, சவுண்ட் எப்படி அதில் வருதுன்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு வந்து புரியும். நம்ம சேனலில் நிறைய பேர் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஃப்ரீ கிஃப்ட் வந்து நான் இந்த ரெக்கார்ட் வெயிட் வந்து ஃப்ரீ கிஃப்டாக போட்டிருக்கிறேன். வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அந்த ஃப்ரீ கிஃப்ட் யாருக்குன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறோம். அடுத்தால என்ன ஃப்ரீ கிஃப்ட் போடுறோங்கிறதையும் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு உண்மையிலே இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வரைக்கும் பாய்.